ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆமீன் சொல்லுவோமா? இந்த காலை நேரத்திலும் நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு விசுவாசம் ஆழமானது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது ஏதோ நம்ம தேவையை கேட்பதும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ரொம்ப ஆழமானது. நம்ம விசுவாசத்தை குறித்து, அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து பல வாரங்கள் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்தார். இப்ப நம்ம அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசியில வந்திருக்கிறோம். அப்போ விசுவாச அந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க தேவனுக்காக வைராக்கியமாய், சாட்சியாய், ஜெயிக்கிறவர்களாய், முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இப்ப நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முடிவில் வந்திருக்கிறோம். இதுவரை எல்லாம் நல்லா தான் எழுதி கொண்டு வந்தார். கடைசியாக ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்தாங்க, நல்லா தான் எழுதி கொண்டு வந்தார். இப்படி எழுதிவிட்டு இப்பொழுது எழுத்தை மாற்றுகிறார். சாதனைகளாக சொன்னவர், சாதித்தவர்களை பற்றி சொன்னவர் இப்ப வேற மாதிரி பேசுறார். அதை தான் நம்ம கவனிக்க போகிறோம். நமக்கு அது அவ்வளவாய் பிடிக்காது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசியில எழுதப்பட்டது நமக்கு பிடிக்காது, அவ்வளவு நமக்கு இஷ்டமா இருக்காது. பிரியமானவர்களே, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது இல்லை கேள்வி. ஆவியானவர் அதை எழுத வேண்டும் என்று நினைத்து விட்டார், அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம என்ன செய்யணும்? படித்துதான் ஆக வேண்டும். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை படிக்கணும். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11:35, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்கள், தங்களுடைய பிள்ளைகள். இதான் விசுவாசத்தினுடைய ஆழம். இன்னைக்கு தலைப்பு என்ன? விசுவாசம் ஆழமானது. விசுவாசம் ஆழமானது. அப்போ பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை காண்பித்து நீ இயேசுவை மறுதலிக்கணும். பெற்றோரை பார்த்து கேட்குறாங்க, உங்க பிள்ளைகளை நாங்கள் சாகடிச்சிடுவோம், நீ இயேசுவை மறுதலிச்சின்னா நாங்கள் சாகடிக்க மாட்டோம். அப்போ அந்த பெற்றோர் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகள் செத்தாலும் நாங்கள் ஒரு நாளும் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். அதாங்க விசுவாசத்தினுடைய ஆழம்.
இதெல்லாம் விசுவாசத்தினால நடக்கிறது. இதெல்லாம் விசுவாசத்தினால நடக்கிறது. 36வது வசனத்துல வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். இதான் விசுவாசத்தினுடைய ஆழம், இதான் விசுவாசத்தினுடைய உயரம், இதுதான் விசுவாசத்தின் உச்சம். எவ்வளவு தூரம் கர்த்தர் மேல ஆழமான அன்பு இருந்திருக்கிறது பாருங்க. நிந்தைகள், அடிகள், கட்டுகள், இயேசுவுக்காக இதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் இதான் விசுவாசத்தினுடைய ஆழம். விசுவாசத்திற்காக, தேவன் மேல வைத்த விசுவாசத்திற்காக உயிரையே கொடுக்க ஆயத்தமாய் இருந்தான். அடி வாங்குவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள், கட்டப்படுவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். இதுவரை 34வது வசனம் வரை இந்த விசுவாச வீரர்கள், இந்த அனுபவங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையான விசுவாசத்தின் ஆழம் என்பது இயேசுவுக்காக கட்டப்பட, இயேசுவுக்காக மரிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். அதான் விசுவாசத்தினுடைய ஆழம். அப்படிலாம் மரிச்சிருக்கிறாங்க பாருங்க, இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்து இருக்கிறாங்க. இதுவரை நம்ம இந்த விசுவாச வீரர்களை பற்றி நம்ம தியானித்ததை விட இது ரொம்ப உயரமானது. இதெல்லாம் சொல்லிய பின்புதான் எபிரேயர் 12:1 வருகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. ஆனா அந்த எபிரேயர் 12:1 எங்கு வரணும்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனமாய் வர வேண்டும். ஏன்னா விசுவாசம் என்பது அது ஒரு தொடர் ஓட்டம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். நமக்கு முன்னாடி ஓடிட்டாங்க. அதான் இந்த ஓட்டம் தொடர் ஓட்டம். நேற்றைய தினத்தில் கூட சொன்னேன், ரிலே ரேஸ் அப்படின்னா வரிசையா கோலை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அவர்கள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கோலை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். அங்கு வரிசையா நிற்பார்கள். அங்கு ஒருவர் கையில் அந்த கோலை கொடுக்கணும். அவங்க அதை வாங்கிட்டு ஓடுவாங்க. அதை வாங்கி இன்னும் தூரத்தில் வரிசையில் ஆட்கள் நிற்பாங்க. அவங்க கையில் போய் ஒவ்வொருத்தர் கையில் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். அதுபோல இந்த விசுவாச வாழ்க்கை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாமும் ஓடணும். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். நமக்கு முன்னாடி ஓடினவர்கள் அவங்க
சாட்சிகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரணும். எபிரேயர் 35-36 எவ்வளோ விசுவாசம்! இவங்க தான் நம்ம கண்ணு முன்னாடி வரணும். அவர்கள் எல்லாம் ஓடினார்கள். அவர்களுக்கெல்லாம் பாரம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. தலையை அறுப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்காக நின்றார்கள், விசுவாசத்திற்காக நின்றார்கள், தேவனுக்காக நின்றார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், நீங்களும் ஓடுங்கள். இந்த ஓட்டம்தான் மகிமையான ஓட்டம். இந்த ஓட்டம்தான் உன்னதமான ஓட்டம். இந்த ஓட்டத்தை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கு வெகு சிலர் தான் இப்படியெல்லாம் விசுவாசமா வாழ்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் என் தேவை சந்திக்கப்படலை, எனக்கு அற்புதம் செய்யல, விசுவாசத்தை விட்டுறாங்க. எனக்கு எது நடக்குதோ நடக்கலையோ, எனக்கு இயேசுடைய அன்பு தான் முக்கியம். கல்வாரி அன்பு முக்கியம். எனக்காக உயிரை கொடுத்தாரு, அவருக்காக நான் உயிரை கொடுப்பேன். இன்றைக்கு இந்த விசுவாச ஆழமான ஓட்டத்தில் எல்லாரும் ஓடுவது கிடையாது. இந்த ஸ்லாக்கியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஓட்டத்தை விரும்பவும் இல்லை. அநேகம் படித்தவர்களில் இந்த ஓட்ட பாதையில் இல்லை. பணக்காரர்கள் இந்த ஓட்டத்தின் பாதையில் இல்லை. பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் இந்த ஓட்டத்தின் பாதையில் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த ஓட்டத்தின் பாதையை வைத்திருக்கிறார். அது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஆமீன் சொல்லுவோமா? நம்ம இயேசுவுக்காக எத்தனை பாடுகள் பாரங்கள் வந்தாலும் அதெல்லாம் தள்ளிவிட்டு எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கடைசி வரை நான் ஓடுவேன். என்ன வந்தாலும் ஓடுவேன். கிறிஸ்துவுக்காக ஓடுவேன். ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த இடத்திற்கு வரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எபிரேயர் 11-35 வசனத்தின் கடைசியில விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், சித்திரவாதை செய்கிறார்கள். விடுதலை பெறுவதற்கு சம்மதிக்கவில்லை. இயேசுவை நான் மறுதலிச்சிடுறேன், இயேசு எனக்கு வேண்டாம், நான் இயேசுவை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா விடுதலை. ஆனா அவங்க விடுதலை பெற என்ன செய்யலையா? சம்மதிக்கவில்லை. எவ்வளவு தேவ அன்பு அவர்களை நிரப்பி இருந்ததை நாம் உணர முடிகிறது. நான் விசுவாசத்தை விடமாட்டேன். விசுவாசத்தினால வாதிக்கப்பட்டார்கள். நம்ம பாட்டு பாடுறல, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அதுபோல நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு தொடர் ஓட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த தொடர் ஓட்டத்தை தான் கர்த்தர் நம்ம கையில கொடுத்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று
எபிரேயர் 12:1 சொல்கிறது. அவ்வளோ விசுவாசத்தின் ஆழம் நமக்கு இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபிப்பதற்கு கூட மனசு வர மாட்டுது. ஆண்டவரோடு நேரங்களை செலவு செய்யணும், ஜெபிக்கணும், மனசு வர மாட்டுது. அப்புறம் எப்படி விசுவாச ஓட்டத்தை ஓட முடியும்? பைபிள் வாசிப்பதற்கு மனமில்லை. அப்படிப்பட்டவர்கள் விசுவாசம் என்றால் என்னன்னு புரிந்து கொள்ளணும். விசுவாசம் என்பது தன் ஜீவனையும் பாராமல் கர்த்தருக்காக நிற்பது. கர்த்தருக்காக நின்றார்கள். இதுதான் விசுவாசத்தின் உச்சக்கட்டம். எந்த அளவுக்கு தேவ அன்பு அவர்களை பாதித்திருந்தால் அவங்க எல்லாம் வாதிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. விடுதலை பெற சம்மதிக்கவே இல்லை. விடுதலை, இயேசுவை மறுதலிச்சா விடுதலைக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நாங்கள் மறுதலிக்கவே மாட்டோம், மரித்தாலும் மரிப்போம். அந்த விசுவாசத்தின் ஆழம் இந்த எபிரேயர் 11:35 அந்த வசனத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவு தேவனுடைய கிருபை இரக்கம் அவர்களுக்குள்ள பாதித்திருந்தால் அவர்கள் உறுதியாய் நின்றிருப்பார்கள். அவர்களுடைய தீர்மானம் எவ்வளவு உறுதியாய் அவர்கள் தீர்மானித்து நின்றார்கள். இந்த ஆழமான இடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த விசுவாசத்தின் ஆழமான இடத்திற்குள்ள நம்ம வர வேண்டும். கிறிஸ்துவம் ஒரு மதம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசத்துக்குள்ள வரவில்லை என்றால் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஒரு மதத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவனோடு உள்ள உறவில் வாழவில்லை என்ற அர்த்தம். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்து போனாலே அதுவே பெரிய விஷயமா இருக்குது. நான் தான் சர்ச்சைக்கு வந்துட்டேன்னு. எங்க உயிரை கொடுக்கிற சூழ்நிலைகள் வரும் என்றால் நீ உன்னுடைய உயிரை கொடுக்க முன் வருவாயா? அந்த அளவுக்கு விசுவாசத்தின் ஆழம் உனக்குள்ள இருக்கிறதா? இப்ப இன்னைக்கு நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு அந்த எபிரேயர் 11:35-36 சொல்லப்பட்டபடி உள்ள சூழ்நிலை நமக்கு இன்னைக்கு இல்லை. ஒருவேளை அப்படி வரும் என்றாலும் இயேசுவுக்காக என்ன செய்யணும்? நிற்கணும். நான் உயிரையே என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்து போகிறத அதில் திருப்தி அடையக்கூடாது. நான் இன்னும் தேவன் மேல விசுவாசமா இருப்பேன். எல்லா பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நான் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் ஓடுவேன். எபிரேயர் 11:36 வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கர்த்தருக்காக, அவர் வார்த்தைக்காக, விசுவாசத்திற்காக, அவர் ஊழியத்திற்காக உறுதியாய் நின்றார்கள். நிந்தை வந்தாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அடி வாங்கினாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதான் விசுவாசத்தின் ஆழம். இந்த விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ள
நம்ம வர வேண்டும். என்ன வந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுகிறத விடமாட்டேன், இயேசுவை பின்பற்றுவேன். உறுதியாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையும் விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ள போகணுமாப்பா. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதல்ல. பாரமான பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களுக்கு முன்பாக விசுவாச ஓட்டத்தில் ஓடினவர்கள் அந்த கோலை எங்க கையில கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். உங்க சித்தத்தை செய்ய வேண்டும். ஆளுகை செய்கப்பா. விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. விசுவாசத்துல ஒரு மேலோட்டமான வாழ்க்கை அல்ல, ஆழமான வாழ்க்கை வாழணும். கிருபை தாங்க. இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க. தேவ பிரசன்னம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.